Stop wasting your time. திரும்ப கிடைக்காத, விலை மதிக்கவே முடியாத ஒரே ஒரு விஷயம் நேரம் மட்டும்தான். நீங்க நினைக்கிற விஷயத்த வாழ்க்கையில அடையறதுக்கு ரொம்ப முக்கியமான கோர் சப்ஜெக்ட் நேரம் மட்டும்தான். நேரம்னு சொன்ன உடனே நேர நிர்வாகத்தை சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பதிவா இதை நினைச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேலையை செஞ்சு முடிக்க அதை முதல்ல எழுதி வைக்கணும். எழுதி வச்ச வேலைகளை நேரத்துக்கு தகுந்த மாதிரி பகுதிகளா பிரிச்சு வைக்கணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. நேரத்தை சரியா பயன்படுத்த எதெல்லாம் வேணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதெல்லாம் வேண்டான்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல புதுசா நீங்க 7 விஷயங்களை கத்துக்க போறீங்க. சோ கண்டிப்பா லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். Welcome to the channel Toxi this podcast. Number 1, cut out energy vampires. சில நண்பர்கள் நம்ம கூட ஒன்னா படிச்சிருப்பாங்க, இல்ல நம்ம ஏரியால இருப்பாங்க. அந்த சில மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தா மட்டும்தான் கூப்பிடுவாங்க. மற்ற நேரங்கள்ல நம்ம கண்கள்ல அவங்க படவே மாட்டாங்க. திடீர்னு கால் பண்ணி காசு கேட்பாங்க, ஒரு அவசர உதவின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் பெரும்பாலும் சுயநலவாதிகளா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாம என்ன நினைப்போம்? ஐயோ பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியலையே, அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு உதவி அவங்க கிட்ட கேட்கும் போதுதான் அவர்களுடைய உண்மையான முகம் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா இவர்கள் நேரத்தை உறிந்து குடிக்கும் காட்டேரிகள். எல்லா பசங்களுக்கும் ஒத்து போற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பழகிற எல்லாரையுமே நண்பர்கள் தான் சொல்லுவோம். ஆனா உண்மையான நண்பர்களை கையை விட்டே நேரலாம். உண்மையான நண்பன் உன் வெற்றியில சந்தோஷம் அடைவான், உன் தோல்வியில வருத்தப்படுவான், நீ வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான். இந்த மாதிரி உண்மையான நண்பர்களுக்கு நேரத்தை செலவிடுறது தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல உறவுக்காக உங்க நேரத்தை செலவிடுறீங்கன்னா அது தப்பே இல்ல. ஆனா உங்க நேரத்தை திருடுறதுக்குனே சில நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அவர்களுடைய நேரமும் பெருசா தெரியாது, மற்றவர்களுடைய நேரத்தையும் மதிக்க மாட்டாங்க. அதனால யாரு கூட பழகுறோன்றதை விட யாரு கூட பழக கூடாதுன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டுடேஸ் எனர்ஜி ஷேப்ஸ் டுமாரோஸ் ரியாலிட்டி. இந்த நேரத்தை குடிக்கும் காட்டேரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு உங்க ஆற்றலை சேமிச்சு வச்சீங்கன்னா பல விஷயங்களை உங்களால செய்ய முடியும். ஒரு தவறான நபர் கூட நேரத்தை செலவிடுறதுக்கு பதிலா அந்த நேரத்துல புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். ஒரு புது சிந்தனை உங்க மனசுல தோன்றலாம். புது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். உங்க நேரத்தை உங்க சுற்றுப்புறம் தான் தீர்மானிக்கும். சரியான இடத்துல இருந்தீங்கன்னா சரியான பாதையில போவீங்க. தவறான இடத்துல இருக்கிறீங்கன்னா சரியான இடத்தை உருவாக்குங்க. முக்கியமா உங்க நேரத்தை மதிக்கக்கூடிய நபர்கள் கூட பழகுங்க. அப்படி ஒருவேளை உங்க சுத்தி இருக்கிற நபர்கள் உங்க நேரத்தை மதிக்கலனா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் காரணம். முதல்ல உங்க நேரத்தை நீங்க மதிக்கணும். எனக்கு வேலை இருக்கு, நான் படிக்க போறேன், நான் இந்த நேரத்துல ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போதுதான் உங்க நேரத்தை மதிக்கணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு வரும். நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் ஆற்றலை தெளிவாக பயன்படுத்துங்கள். Number 2, don't take advice from the wrong people. புத்திசாலியான மனிதர்கள் நிறைய கேட்பாங்க, நிறைய கவனிப்பாங்க. அறிவுரைகளை சொல்றதை விட அதிகமா அறிவுரைகளை கேட்பாங்க. நாமளும் பல நேரங்கள்ல பல அறிவுரைகளை வெவ்வேறு தரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து கேட்கிறோம். ஆனா அந்த எல்லா அறிவுரைகளையும் நம்மளால கடைபிடிச்சு நடக்க முடியுமா? யாருக்கிட்ட அறிவுரை கேட்கணும்னு சொல்றதை விட யாருக்கிட்ட அறிவுரை கேட்க கூடாதுன்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். உங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியாத நபர்கள் கிட்ட அறிவுரை கேட்கறது பிரோஜனமா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன், உங்க பெத்தவங்க கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு சரியான அறிவுரைகளை சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பெத்தவங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனி அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை வச்சுதான் உங்களுக்கான அறிவுரையை கொடுப்பாங்க. அந்த அறிவுரை உங்க அனுபவத்துக்கு ஒத்து போச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லனா அந்த அறிவுரையை கடைபிடிக்கிறது உங்க நேரத்தை தான் வீணாக்கும். ஒருத்தர் அறிவுரை சொல்றாருன்னா அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்துல அவர் முதல்ல வெற்றியாளரா இருக்கிறாரான்னு யோசிப்போம். ஆனா அந்த நபர் அவர் அறிவுரை சொல்லக்கூடிய விஷயத்துல பல தடவை தோத்திருந்தாருன்னா அந்த நபர் சொல்லக்கூடிய அறிவுரையை காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம். இத பல பேர் சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வெற்றியாளர்கள் கிட்ட போய் அறிவுரையை கேட்டோம்னா நான் எப்படி வெற்றி அடைஞ்சேன், எதெல்லாம் பண்ணா இந்த இடத்துக்கு வரலாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு தோல்வியாளர் கிட்ட போய் கேட்டோம்னா எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் எதையெல்லாம் செஞ்சு தோத்து போனாரோ அது எல்லாத்தையுமே அறிவுரையா கேட்டு அதை செய்யாம இருந்தாலே போதும், நம்ம எளிமையா வெற்றி அடையலாம். உங்க நேரமும் வீணாகாது. 100ல வெறும் 10% மக்கள் மட்டும்தான் வெற்றியாளர்களா இருக்காங்க. மீதி 90% மக்கள் தோல்வியாளர்களா தான் இருக்காங்க. அப்போ வெற்றியாளர்களை கண்டுபிடிக்கிறது எளிமையா, இல்ல தோல்வியாளர்களை கண்டுபிடிக்கிறது எளிமையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தோல்வியாளர்கள் கிட்ட இருந்து எதுக்கு அறிவுரை கேட்கணும்னு. உங்க துறை சம்பந்தப்பட்டதுல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கான அறிவுரையை உங்க நண்பர்கள் கிட்ட கேட்பீங்களா, இல்ல உங்க துறை சம்பந்தப்பட்ட ஒரு நபர் கிட்ட கேட்பீங்களா? தவறான மனிதர்கள் கிட்ட ஆலோசனை கேட்பது மூலமா உங்கள் நேரம் தான் வீணடிக்கப்படும். Number 3, don't blame. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாம மட்டும்தான் பொறுப்பு. சின்ன வயசுல எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு யாரையாவது காரணம் தேடுவேன். ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டேன்னா அதுவே எனக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கும். அதனாலேயே அந்த பிரச்சனைக்கு வேற யாரையாவது குறை சொல்லுவேன். அந்த குறை சொல்றதை நிப்பாட்டிட்டு என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் மட்டும்தான் பொறுப்புன்னு என்னைக்கு நான் முடிவு பண்ணணும், அன்னைக்குதான் நான் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாறிச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு டிராபிக் தான் காரணம்னு சொல்லுவேன். ஆனா இப்போ நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். என்ன ஒருத்தர் ஏமாத்துறாரு, என்ன ஒருத்தர் துரோகம் பண்றாருன்னா அவர் ஏமாத்துற அளவுக்கு நான் அந்த நபருக்கு இடம் கொடுத்திருக்கேன்னு தான் சொல்லுவேன். அந்த நபரை குறை சொல்றதுல எந்த வகையிலும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நபர்களை யாராலும் மாற்றவே முடியாது. உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படவே கூடாது. அது நம்மளுடைய நேரத்தை தான் வீணாக்கும். உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது உங்க மனசு, உங்க வார்த்தைகள், உங்க எண்ணங்கள், உங்க செயல், உங்க உடல். இதை கட்டுப்படுத்த தெரிஞ்சாலே தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம வருத்தப்படவே மாட்டோம். மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களை கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய தகுதியை நீங்க இழந்துகிட்டே இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உங்க வாழ்க்கையை உங்க கட்டுப்பாட்டுல வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா
உங்களுக்கு வர்ற பிரச்சனையாவே தெரியாது. அப்படி பிரச்சனையா தெரிஞ்சாதானே அதுக்கான நேரத்தை செலவு பண்ணி வருத்தப்படுவீங்க. உங்களை நீங்க கட்டுப்பாட்டுல வைக்கிறதுனால மனசு தெளிவா இருக்கும். மனசு தெளிவா இருந்தாலே நேரத்தை புத்திசாலித்தனமா செலவிடுவீங்க. அதனால குறைகளை கூறாமல் பொறுப்பை ஏத்துக்க தயாரா இருங்க. நம்பர் 4, learn to say no. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் யார் வந்து என்கிட்ட என்ன கேட்டாலும் எஸ்ன்னு மட்டும் நான் சொல்லுவேன். நோன்னு சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோன்றதை தாண்டி அவங்க கிட்ட எஸ்ன்னு சொல்லி அவங்க கேட்கிற உதவியை செஞ்சு முடிக்கும் போது எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு. ஆனா அது போக போக மரியாதை குறைவை ஏற்படுத்துச்சு, பல பிரச்சனைகளை உருவாக்குச்சு. என்னோட வேலைகளை விட்டுட்டு எஸ்ன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. சில வேலைகள் எல்லாம் எனக்கு சம்பந்தமே இருக்காது, எனக்கு அதை பத்தி எந்த விதமான அறிவும் இருக்காது. ஆனா எஸ்ன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை கத்துக்கிட்டு அந்த நபருக்காக அதை செஞ்சு முடிப்பேன். நான் எஸ்ன்னு சொல்றதுனாலேயே என்ன எல்லாரும் இழிச்சவாயின்னு தான் நினைச்சாங்க. இன்னைக்கு என்னோட வேலையை விட்டுட்டு மத்தவங்களுக்காக நேரத்தை செலவிடுறன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அன்னைக்குதான் நோன்னு சொல்ல கத்துக்கிட்டேன். எஸ்ன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, பட் சேயிங் நோ இஸ் ஹார்ட். நான் முதல்ல நோன்னு சொல்லும்போது என்னை எல்லாரும் வித்தியாசமா பார்த்தாங்க. ஏன் இப்படி எல்லார்கிட்டயும் ரூடா நடந்துக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் நோன்னு சொல்லும்போது என்னோட நேரத்தை மதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் செய்யற வேலைக்கு மரியாதை கொடுத்தாங்க. நான் இழந்த சுயமரியாதை எனக்கு கிடைச்சது. ஆனா நான் எஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேல இருப்பாங்க. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா அதான் உண்மை. நோன்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்குன்னு இருந்தது ஒரு 6ல இருந்து 10 ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கானது கிடையாது. அது சில நேரங்கள்ல தேவையில்லாத வாய்ப்பா கூட இருக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத வாய்ப்பு உங்களை தேடி வருதுன்னா உங்க மனசுக்குள்ள கேளுங்க, உண்மையிலேயே இந்த வாய்ப்பு உனக்கு தேவைதானா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா உனக்கு எந்த வகையில லாபம் இருக்கும்னு கேளுங்க. உங்க மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. எஸ்ன்னு சொல்லி கஷ்டப்படுறதை விட நோன்னு சொல்லி சுதந்திரமாயிருங்க. நம்பர் 5, don't be a prisoner to your device. டாப் 1% இருக்கிறவங்க பெரும்பாலும் நம்மளுடைய நேரத்தை வச்சு தான் சம்பாதிப்பாங்க. ஆனா அவர்களுடைய நேரத்தை தொழிலையும் ஆரோக்கியத்திலையும் குடும்பத்திலையும் செலவிடுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எக்ஸாம் வந்துட்டா போதும் என் வீட்லயும் சரி என்னோட நண்பர்கள் வீட்லயும் சரி டிவி பாக்குறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும். சில பேர் வீட்ல கேபிள் கனெக்ஷன் கூட கட் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு மொபைலை காட்டி தான் சாப்பாடே ஊட்டுறாங்க. சின்ன மொபைல் தானே, இதுல என்ன இருக்கு? அந்த மொபைல் இருந்தாதான் என் குழந்தை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய முட்டாள் யாருமே இல்ல. சமுதாயத்துல பழக தெரியாத ஒரு உணர்ச்சியற்ற மனுஷனை நீங்க தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்மள பணத்துக்காக மேல இருந்து ஒரு பெரிய கூட்டம் ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த பண முதலைகளுக்கு நுழைவு வாயில் நம்மளுடைய மொபைல் மட்டும்தான். விளையாட்டு, சினிமா, வியாபாரம், ஆபாசம் இது எல்லாமே பணத்துக்காக தான் பண்றாங்க. இந்த பணத்தை நம்ம நேரத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தை நீங்க கொடுக்க அவங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ரீல்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சு 4 மணி நேரம் ஆகுது, ஆனா மொபைல் எடுத்து கீழே வைக்க மனசே வர மாட்டேங்குது. ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அவ்வளவு ஆர்வத்தோட உங்களால படிக்க முடியுமா? உங்க நேரத்தை உங்களுக்காக செலவிடுங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய முதலாளி மேலும் பணக்காரனா இருக்க நீங்க எதுக்கு உங்க கவனத்தையும் நேரத்தையும் செலவிடுறீங்க? உங்க கையில இருக்கிற மொபைல் போனுக்கு கைதிகள் ஆகாதீங்க. Number 6, study books instead of just reading. புத்தகத்தை வாசிப்பது ஒரு நேர விரயம். புத்தகங்களை வாசிக்கிறது நல்லதுன்னு தானே எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு பதிலா அதை படிக்க பழகுங்க. வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு புத்தகத்தை உங்க நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு, அவர் சொன்னதுக்காகவே அதை வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுல உள்ள முக்கியமான கருத்துக்களை ஹைலைட் பண்ணி கூட வச்சிருப்பீங்க. ஆனா அது சில வாரங்களே நீங்க என்ன படிச்சன்றதை மறந்துடுவீங்க. அதோட கோர் சப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கும். இந்த கோர் சப்ஜெக்ட் மட்டும் ஞாபகத்துல வைக்கிறதுக்கு நீங்க எதுக்கு புத்தகத்தை ஃபுல்லா படிக்கணும்? வெறும் ChatGPT போய் கேட்டாலே ஒரு புத்தகத்துடைய சம்மரியை பார்க்க முடியும், கோர் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு பதிலா எப்படி படிக்கிறது? நம்பர் 1, ஒரு புத்தகத்தை மேலோட்டமா வாசிக்கிறதுக்கு பதிலா அதை உங்க நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து பயிற்சி பண்ண முயற்சிங்க. நீங்க படிக்கிற விஷயங்களை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்பர் 2, ஒரு புத்தகத்தை மேலோட்டமா வாசிக்கிறதுக்கு பதிலா இந்த புத்தகத்தை வேற ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. அப்படி நினைச்சு ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்க வேற கண்ணோட்டத்துல பாப்பீங்க. நம்பர் 3, ஒரு புத்தகத்தோட நோக்கம் பிடிச்சு அதை வாசிக்கிறதுக்கு பதிலா அந்த நோக்கத்துக்கான தேவை உங்க வாழ்க்கையில இருக்கும்போது அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த புத்தகத்துடைய நோக்கம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். உதாரணத்துக்கு நீங்க எப்பவும் ஒரு எதிர்மறையான எண்ணமுடைய நபரா இருக்கீங்க. அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில எல்லாமே கெட்டதாவே நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்துல உங்க ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. அந்த புத்தகம் உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும். நேர்மறையா யோசிக்கிறது மூலமா எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும்னு உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். அதனால கஷ்டப்பட்டு நேரத்தை ஒதுக்கி ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு பதிலா அந்த நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தி புத்தகத்தை படிக்க பழகுனீங்கன்னா அந்த புத்தகத்துடைய யோசனை உங்க மனசை விட்டு என்னைக்குமே மறையாது. உங்க நேரத்தையும் சரியான முறையில செலவிட்டிருப்பீங்க. நம்பர் 7, don't compare yourself to others. சீக்கிரமாவே மனவர்த்தம்